அதுக்கப்புறம் வந்து எமோஷனலாக எதாவது ஆச்சுன்னா நான் அழுவேன், நீங்களும் அழலாம். அது இன்ஸ்டாகிராமில் அஜய் பாலாஜி ஈவெண்ட்டுக்கு போனால் அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேஜ்லேயே வரும். இன்னும் உன்னை செட் பண்ணி உட்கார வச்ச மாதிரி கையில் ஆல்ரெடி எப்படி மைக் வந்தது உனக்கு. நான் டெய்லி சவுக்கு சங்கர் கேட்டுனே இருப்பேன். ஆக்சுவலாக இந்த இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி இந்த பட ப்ரொமோஷன் டைமில் ஒரு மீட் அண்ட் கிரீட் பண்ணேன் நான் இந்த ஷோக்கு. ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஷோ இல்லை, இருந்தாலும் ஒரு பச்சை சட்டை ஃபேன்ஸ் மீட் அப்படின்னு ஒன்று நடத்தணும் அப்படி தோணுச்சு. நான் ஆரம்பிக்க போகிறேன்றதுனால அது கொஞ்சம் எனக்கு ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்தது. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தவங்களாம் ரொம்ப அன்பாக பாசமாக எமோஷனாலே என்னை அடித்தாங்க. இந்த 2 வருஷத்தில் இந்த உலகம் இன்னும் இவ்வளோ மாறிடுச்சு. ஒருத்தன் வந்து கேட்க வைக்கிறான், இன்னொருத்தன் வந்து நான் 3D பிரிண்டிங், ஆனால் உங்களுக்காகவே இந்த 3D பிரிண்டிங் பண்ணேன் அப்படின்னா சூப்பர்ரா தம்பி, இதை இப்போ ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்றான். ஸோ வந்த எல்லாருமே அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ கொஞ்சம் மனசு உடஞ்சி இருந்தாலும் ஒரு 6 மணி நேரம் தான் அந்த ஈவெண்ட் நின்று பண்ணிட்டேன். பட் ஆனால் இன்னைக்கு டு see lot of people who listen to the podcast, we're going to start again. We've already started பச்சை சட்டை the resurgence. Yes, we started ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி. ஆடி பெருக்கா இருக்கு அன்றைக்கி ஆரம்பின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சொன்னாங்க. அதனால் அன்றைக்கி ஆடி பெருக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பிஃபோர் ஐ ஸ்பீக் அண்ட் மேக் இட் as a monologue, I wanted to speak to you all. நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஸோ எவ்வளோ பேர் வந்து இந்த ஷோ ஆக்சுவலாக கேட்டிருக்கீங்க 4 நாள் இருக்க டைம்லேருந்து? என்ன எல்லாருமே கேட்டிருக்கீங்க. வாவ், த்ருவாங், சி த பவர் ஆஃப் சென்னை, வெல்கம் டு சென்னை, அங்கே ஊழு. த்ருவாங் தான் ஸ்பாட்டிஃபையோட ஹெட்டு. அதனால தான் இந்த ஈவெண்ட்டில் வந்து அவர் முதல்ல பேசிட்டாரு. ஓட் ஆஃப் தேங்க்ஸ் கொடுக்குறது இன்னொரு ஹெட்டு. ஹாய் ரித்து. சரி, இப்போ வந்து நான் உங்ககிட்ட முதல்ல பேசுகிறேன். ஸோ ஐ கேன் டேக் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் யூ கைஸ். நம்ம பேசலாம் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் வந்து எமோஷனலாக எதாவது ஆச்சுன்னா நான் அழுவேன், நீங்களும் அழலாம். அது இன்ஸ்டாகிராமில் அஜய் பாலாஜி ஈவெண்ட்டுக்கு போனால் அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேஜ்லேயே வரும். ஸோ யாராவது முதல் கேள்வியோடு நல்லா ஆரம்பிக்கலாம். யாராவது கேள்வி? பச்சை சட்டை இல்லை இது, இருந்தாலும் பரவாயில்ல, நீ கேளு. உன் பேர் என்னப்பா? இன்னும் உன்னை செட் பண்ணி உட்கார வச்ச மாதிரி கையில் ஆல்ரெடி எப்படி மைக் வந்தது உனக்கு? புரியல, மைக்கில் பேசு. வேலை செய்யாது. இப்போ பாரு. சூப்பர். இப்போ செய்த குட்ரா. சொல்லுப்பா, உன் பேர்? விக்னேஷ். சார், மைசெல்ஃப் விக்னேஷ். மைசெல்ஃப் பாலாஜி. குட் டு see you myself. Good to see you, sir. tell me myself. ரொம்ப தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நீங்க ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிருக்கீங்க. மைக் நான் வாய் கிட்ட வச்சு பேசுறா. நீங்க வெச்சுக்கவா, என்டர்டெயின் பண்ணிருக்கீங்க. ரொம்ப பக்கத்துல இருக்க அவனுக்கு ஹெல்ப் பண்றா. மைக்க பிடிச்சு வரா. உங்களை பார்த்த ஒரு பதட்டத்துல. இல்ல நீ மைக்க போடுறா அவன்கிட்ட. நானே பிடிச்சிக்கிறேன் சார். புடுறா அவன்கிட்ட. நீ பிடிச்சிக்கவே மாட்டேங்கிறடா. அவன் பிடிப்பானுங்க. இப்ப பேசு. ஓகே சார், உங்களை பார்த்த பதட்டத்தில் வந்து, ஏன்னா ரொம்ப நாளாக உங்களை நான் பார்த்துட்டு இருக்கோம். இது 3rd டைம் 4th டைம் மெரினா ப்ரோட்டஸ்ட், அதுக்கு முன்னாடி சென்னை அந்த வெள்ளத்துலேருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க. நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். இப்போ தான் பேசுறதுக்கு ஃபஸ்ட் டைம் வாய்ப்பு கிடச்சிருக்கு. உங்கள் பாட்காஸ்ட் வந்து எங்களுக்கு ஒரு சோகமாக இருக்கும்போது எங்களை கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணியிருக்கு. யாரோ நம்ம கூட பேசுகிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு. அந்த எக்ஸைட்மெண்ட் தான். தேங்க்ஸ் ஃபார் பீங் வித் அஸ். ஸ்டார்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சார். பட் ஆனால் சீக்கிரமாக எப்படி ஒரு வீக்லி ஒரு 2 அந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். திரும்ப நீ சொல்றதுக்கு பாட்காஸ்டே நீ கேட்க சோகமா இருக்கும்போது உனக்கு என்டர்டெயின்மெண்டா இருக்குமா நான் பேசுறது? உங்க பாட்காஸ்ட் உங்க எல்லா பாட்காஸ்டும் சரி, ஓகேப்பா. நான் வாரத்துல 2 வாட்டி 5 வாட்டி கூட உங்க வீட்ல டெய்லி வந்து பேசிட்டு போறேன். சார், உங்களுக்கு ஒரு சின்ன gift எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன சின்ன வீக்னஸ்? சின்ன gift எடுத்துட்டு வந்திருக்கேன். சின்ன gift இருக்கா? வாப்பா. இப்பதான் வெளில டெம்போ நிறுத்தி வச்சுட்டு வரேன். நார்மலா இந்த மீட் அண்ட் கிரீட்ல எல்லாம் எக்கச்சக்க gift வருது. என்ன இதை ப்ரமோட் பண்ணுமா? சூப்பர்ப்பா தம்பி. தேங்க்யூ. புக்கு தான் பின்ன இது வேற என்ன இருக்கும்? தேங்க்யூப்பா தம்பி. ஃபர்ஸ்ட் கிஃப்ட் பச்சை சட்டை பச்சை ராப்பரோடய கொடுத்துருக்காரு. பாருங்க, இவரை வந்து கஷ்டப்பட்டு கூட்டு வந்திருக்கோம். எல்லா கிஃப்டையும் கலெக்ட் பண்ணி வைக்கிறது தான் அவரோட வேலையே. இருடா, இன்னும் நிறைய நல்லா ஜோக்கு வரும்டா. இப்போ இவ்வளோ எல்லாம் கை தட்டாதடா. கேள்வியா கேளுங்கடா. வாப்பா ராஜா. ஹெட்ஃபோன்ஸ்லாம் போட்டு சீனா நின்று என்ன இதில் நியாயமாக இருக்கா? இந்த ஹெட்ஃபோன்ஸுக்கு இது எதுக்கு போட்டு வந்த? இப்போ நீ இப்போ கூல்னா நாங்கள் நம்பணும். அவர் பேர் கேளுங்க. அஜய். என் பேர் அஜய். ஹாய் அஜய். ஹாய். கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சம் நீங்கள் அடிக்கடி நிறைய கதை சொல்கிறப்போ பேர் மாற்றப்படுறதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? எல்லா தடவையுமே நிஜமாலே பேர் மாற்றா சொல்கிறீங்களா, இல்லை சம்டைம்ஸ் பேர் மாற்றாமலே சொல்கிறீங்க? சரி, இந்த ஷோ கேட்குற எல்லாருக்குமே தெரியும், யூ கான் மேக் பொய் கதைகள் எவ்ரி வீக். இதில் நடந்த ஆல்மோஸ்ட் 90-95% விஷயங்கள் என் லைஃப்பில் நடந்திருக்கும். இந்த 5% விஷயங்கள் என் சுற்றி இருக்கிற யார் லைஃப்லையாவது நடந்திருக்கும். சிலது என் லைஃப்பில் நடந்து நான் சொன்னேன்னா டைரெக்டாக மாட்டிப்பேன்.
ஒரு வாட்டி இந்த ஷோவில் நான் ஒரு கதை சொன்னேன். இப்போ நான் நிறையா அந்த டைமில் வந்து நடிக்கிறதுக்கு கதை கேட்கும்போது எல்லா கதையும் வந்து ஹீரோக்கு ஏதாவது ஒரு நோயோடையே வருது, இது நோய் சீசன் போல இருக்குன்னு நான் ஒரு எபிசோடில் சொன்னேன். பார்த்தா ஒரு பெரிய டைரக்டர் ஒரு கதை அமைச்சிருந்தார் எனக்கு. அவர் மேலே செம்ம காண்டாகி என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நான் அசிங்கமாக திட்டினார். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப சென்சிட்டிவான கதைகள் இருந்ததுன்னா நான் வேறு யாராவது வச்சு சொல்வேன். பெயர் மாற்றி தான் சொல்வேன். பெயரோட சொன்னேன் அப்படின்னா என் லைஃப்பில் பாதி ரிலேஷன்ஷிப் என்னை விட்டு போயிருக்கும். ஸோ நிறைய கதைகளில் என் தாய் இன்வால்வ்டாக இருப்பாங்க, நிறைய கதையில் என் வீட்டில் ஃபேமிலியில் க்ளோஸ் மெம்பர்ஸ் யாராவது இன்வால்வ்டாக இருப்பாங்க. ஸோ எவ்ரி நேம் இஸ் சேஞ்ச். சம்டைம்ஸ் ரொம்ப ரேண்டமாக ஒரிஜினல் நேம் வந்துடும், அப்புறம் பஞ்சமிட்டாய்க்கு ஃபோன் பண்ணி அதை எடிட் பண்ண சொல்லிடுவேன். ஸோ எல்லா கதையுமே வந்து பேர் மாற்றி தான் சொல்லுவேன். அதான் எனக்கு நல்லது. நான் உயிரோட நல்ல சந்தோஷமாக நீண்ட காலம் இருக்கணும்னா பேரை மாற்றி சொல்கிறது தான் நல்லது. அஜய், இது கேட்கறதுக்காக இந்த ஹெட்ஃபோன்ஸ் போடணும் வந்த பாரு நீ. சூப்பர்ப்பா. வேற யாராவது? இல்லை ஃபஸ்ட்டு ஓகே இப்போ தான் வந்தேன். கேர்ள், ஃபர்ஸ்ட் கேர்ள் இந்த ஈவினிங். நீங்கள் தான் யாரோ வேணாலும் கேளுங்க 2 பேரில். இருமா, உன் பின்னாடி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க முடிச்சுட்டு வரட்டும். ஹாய்மா, ஐ லைக் யோர் சானியா மிர்சா ஹேர் ஸ்டைல். Thank you. My name is Aarti. End question. First question. There is a lot of emotional dependency on you. இப்போ 2 வருஷமா இல்லைல்ல, ஸோ ரொம்ப வாய்டாக இருந்தது எனக்கு. எவ்ரி டைம் ஐ டிரைவ் ஒரு 20 நிமிஷம் அந்த பாட்காஸ்ட் அந்த கேட்கலன்னா இட் ஃபீல்ஸ் வெரி எம்டி. ஸோ ஹவு இஸ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யூ? பிகாஸ் அது கேட்கலன்னா இட்ஸ் வெரி எம்டி. அது கேட்டால் தான் அந்த ஜேர்னி, அந்த டே, அந்த வீக்கே எனக்கு வந்து it feels so relaxed, and the stories especially. So how does it feel for you to take that responsibility? Rendavathu question, how does your creativity, that process works in the story idu reach agano, idu enak share pannano, ena inda weekly sollanungiradhu ஒரு டைம் டேபிள் மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு, பட் இதுதான் எனக்கு சொல்லணும்னு எப்படி அந்த கிரியேட்டிவிட்டி உங்களுக்கு ஒர்க் ஆகுது? சரி, ஃபர்ஸ்ட் திங் I'll answer your first question. உங்களுக்கு எனக்கு புரியுது எனக்கு எப்படி இருக்கும்னா, சில நேரத்தில் வந்து நான் டெய்லி சவுக்கு சங்கர் கேட்டுனே இருப்பேன். எனக்கு அவர் கேட்கலன்னா அன்னைக்கு நாளே கம்ப்ளீட்டே ஆகாது. இது இப்போ இல்லை, ரொம்ப வருஷமா. ஆனால் சில நேரத்தில் அவர் வந்து அரெஸ்ட் ஆகிடுவார். சில நேரத்தில் அவர் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ரொம்ப எனக்கு ஐ கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் இஸ் கட்ஸ் டு ஸ்டாண்ட் அப் அண்ட் சே வாட் ஈ ஃபீல்ஸ் ரைட். ஸோ அதனால சில நேரத்தில் அவர் வந்து ப்ராப்ளம் வரும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன ஏன் சவுக்கு சார் இப்படி ஆயிடுச்சேன்னு நிஜமாலே நான் சொல்கிறேன். லைக் எனக்கு புரியும், ஐயோ இவர் நம்ம டெய்லி கேட்குறோன்றதை தாண்டி உண்மையை ஒருத்தன் சொல்கிறான் சத்தமாக, அது உண்மையாக பொய்யா எனக்கு தெரியாது, ஆனால் அவன் சொல்லும்போது எனக்கு உண்மையாக ஃபீல் ஆகுது. ஸோ எவ்ரி டைம் சம்திங் ஹேப்பன்ஸ் டு ஹிம் ஐ ஃபீல் பேட் வென் இஸ் அவே ஃபார் அ லாங் டைம். சில நேரத்தில் அந்த கேஸ்லாம் வரும்போது காலையிலேருந்து கோர்ட் இதே பார்த்துணும், ஜட்ஜ் என்ன சொன்னார், ஜட்ஜ் கடவுளே இந்த ஜட்ஜி யூடியூப் பார்க்குறவராக இருக்கணுமே நினச்சிப்பேன். ஸோ இந்த ஷோவும் அது மாதிரி நிறைய பேருக்கு ஐ சி வென் த ஆப்சன்ஸ் இந்த 2 இயர்ஸில் வந்து லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் மெயில் மீ, மெசேஜ் மீ இன்ஸ்டாகிராமில். எனக்கு இது ஏன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப இதுன்னா, இது வந்து நிறைய பேரோட ஹோல்டு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அது நிறைய பேர் வந்து 1 லட்சம் 1 கோடியாக எனக்கு தெரியாது, பட் ஈவன் இஃப் இட் இஸ் 100 people 1000 people, ஐ வாண்ட் டு கிரியேட் அ கம்யூனிட்டி டு சே அந்த கம்யூனிட்டி வந்து கரெக்டான வழியில் போகணும், நிறைய நல்ல விஷயங்கள் பற்றி பேசணும், அவங்க லைஃப் பெட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வாரம் எப்படியாவது வந்து பேசுறது எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். And also lot of things happen to me and I get நான் தப்பான வழியில் போவேன், கரெக்ட் பண்ணிப்பேன், நிறைய தப்பான ஆளுங்களை லைஃப்பில் என்டர் பண்ண விடுவேன், அதுக்கப்புறம் அவங்கள துரத்துவேன். இது எல்லாமே எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணும்போது எதையும் சொல்லக்கூடாதுன்றதுனால தான் இது ஆரம்பிச்சது. அண்ட் ஐ எம் ஹாப்பி வி ஆர் ஸ்டார்டிங் அகைன். ஐம் நாட் கோன் டு குவிட் எனி டைம் சூன். அடுத்த படம் டைரக்ட் பண்ணாலும் ஐ வில் கண்டினியூ திஸ். ஏன்னா முன்னாடி அது வந்து முதல் டைம் நான் ஒரு பெரிய படம் பண்ணுறேன்னும் போது ஐ வாண்ட் டு புட் ஆல் மை எனர்ஜி இன் டு ஒன் திங். ரைட் நோ ஐ நோ ஹவு டு ஹேண்டில் திஸ் போத். அதனால் நான் இதை கண்டினியூ பண்ணுவேன். ஸோ டோன்ட் வரி, எவ்ரி வீக் I'll be there. எதை சூஸ் பண்ணுன்றது அந்த வீக் தான் டிசைட் பண்ணும். சில நேரத்தில் சின்ன வயசு 4வது நடந்த கதை எதுன்னு சொல்லுவேன், அந்த வீக்கில் எதுவுமே நடந்திருக்காது. எல்லா வீக்கும் எதாவது நடந்துனே இருக்குமா? நடக்காது. நான் இதில் வேறு ஜோக்காக பேசினா உங்களுக்குலாம் பிடிக்க மாட்டேன். இதெல்லாம் போயிட்டு கமெண்ட்ரியில் பண்ணு, இங்கே வந்து ஏதாவது சீரியஸாக கதை சொல்லுன்றீங்க. ஸோ அதனால் ஏதாவது வாரம் நடக்காது. சில நேரத்தில் வந்து என் லைஃப்பில் நடக்கலைன்னா வேறு யாரோ லைஃப்பில் நடக்குதா பார்ப்பேன். அதுவும் இல்லைன்னா சின்ன வயசுலேருந்து எடுத்துன்னு போய் சொல்லுவேன். பட் இட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் வாட் டு ஐ ஃபீல் அட் தட் பாயிண்ட். ஸோ இந்த நாளைக்கு வர வேண்டிய ஷோ நான் இன்னும் ரெக்கார்டே பண்ணல, பட் ஐ ஆல்ரெடி நோ வாட் ஐ வாண்ட் டு சே. ஸோ சில வாக்கில் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் எதுவுமே தோணாது. சும்மா ரேண்டமாக ஏதோ போடுவோம் அப்படி எனக்கு மனசு வராது. பட் ஆனால் அந்த வாரத்தில் அந்த நாளில் என் மூடு என்னவோ அதுதான் அந்த ஷோ. தேங்க்யூ ஆர்த்தி. ஆன்சர் இன் 10 marks சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்போ ஆர்த்திக்கு முன்னாடி கீர்த்தி, நீங்கள் தான் மைக் கை தட்டுற கீர்த்தி. உங்கள் பேர்? சக்தி அண்ணா. ஐயோ எக்கா அடிக்குது. நர்வஸாக இருக்கா? எனக்கு அப்படி தான் இருக்குது. சீன் போட்டு இப்போ கோட்லாம் போட்டு வந்து நிற்கல.
கேளுங்க. ஓகே நான் குயிக் கொஸ்டின். அதாவது என்ன பண்றீங்க சக்தி ஃபர்ஸ்ட்? நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா. சூப்பர்மா. ஸோ யூ ஆர் மேரிட் இயர்லியர், அதாவது அட் தட் பீரியட் ஆஃப் யுவர் லைஃப் டைம் யூ ஆர் ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிளிங். ஸோ ஆஃப்டர் தட் யூ பிகம் அன் ஆர்ஜே அண்ட் ஸ்டார்டட் டு ஆக்டிங் இன் ஃபிலிம்ஸ். ஸோ கிரிக்கெட் கமெண்ட்ரி பண்ணீங்க, அப்புறம் டேரக்டர் ஆனீங்க, ஹீரோ ஆனீங்க. நவ் எங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பாட்காஸ்ட்டும் பண்ணுறீங்க. இது எப்படின்னா உங்களால் இது எல்லாத்தையுமே எல்லா இடத்துலையுமே யூ வேர் 100%, எல்லா இடத்துலையுமே உங்களோட 100% இருக்குது. ஃபிசிக்கலாக நீங்கள் ப்ரெசண்ட்டாக இருக்கீங்க. இது எல்லாமே உங்களால் எப்படி ஒரே டைமில் மேனேஜ் பண்ண முடியுதாண்ணா? You started like pan-Indian English and all, then you shifted to Tamil. Okay, you want English answer or Tamil answer? Any answer? See, 100% எனக்கு தெரியலமா. See, thing is that இப்போ ஒரு நான் என் ஃபேமிலியோட ஜாலியாக சந்தோஷமாக அவங்கள நல்லா வச்சுக்கிறதுக்காக தான் நான் வேலை செய்ய ஆரம்பித்தேன். நம்ம எல்லாருமே அதுக்கு தானே வேலை செய்வோம். என்னோட ப்ரியாரிட்டி வந்து என் வீட்டில் இருக்கணும், குடும்பத்தோடு இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கணும், என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அவங்க லைஃப்க்கு தேவையானதை என்னால் பண்ண முடியணும். இதுக்கு ஒரு டூலாக நான் வேலையை பார்ப்பேன். ஆனால் அந்த வேலை வந்து சும்மா போயிட்டு பண்ணிட்டு வராமல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேலை பண்ணுறது. நான் இந்த ஈவினிங்காக வந்து அவங்க August 9th ஸ்பாட்டிஃபைல சொன்னதுலேருந்து நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். August 9th பச்சை சட்டை ஈவெண்ட். ஸோ நேற்றுலேருந்து எனக்கு வயிற்று கலக்கிட்டே இருக்குது. ஐயோ நாளைக்கு ஈவெண்ட் இருக்குது, கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக நடக்கணும். ஸோ ஐ லுக் ஃபார்வர்ட் ஃபார் எவ்ரி லிட்டில் ஈவெண்ட் இன் மை லைஃப். அண்ட் ஐ திங்க் ஐம் வெரி க்யூரியஸ் ஆல் த டைம். ஏதோ ஒரு இன்டர்வியூவில் ஒரு வாட்டி ஷாருக் கான் சொன்னார், ஐ எம் க்ளோரியஸ்லி ரெஸ்ட்லெஸ் ஆல் த டைம். நான் எப்போவுமே ரெஸ்ட்லெஸ்ஸாக, நானும் அதே மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்துகிட்டே இருப்பேன். எனக்கு வேலை செய்கிறது ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இப்போ நான் கருப்பு ரிலீஸ் ஆகி இப்போ 100 நாள் ஆக போகுது. 100வது நாள் விழாவில் வரப்போகுது. எஸ், இது வரைக்கும் ஐ ஹவ் நாட் மூவ்ட் ஆன். I'm still staying with the same work because it's a big hit in my life. ஒரு பெரிய வெற்றி என் லைஃப்பில். ஸோ ஐ வாண்ட் டு செலிப்ரேட் திஸ் மூமெண்ட். ஐ வில் டேக் திஸ் as my pit stop to get ready for the next work. ஸோ எனக்கு எல்லா மைல் ஸ்டோனுமே நான் அது பாட்காஸ்ட்டில் ஒரு துருவாங் சொன்னார், இந்த டாப் 2 பாட்காஸ்ட் ஃபஸ்ட்டு வாரத்துலேயே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில். எனக்கு இது வந்து ஒரு பெரிய மைல் ஸ்டோன். நான் இதை செமையாக செலிப்ரேட் பண்ணுவேன். நாட் தட் ஐ வில் டேக் 10 days லீவ் 2 வாட்டி, அது கிடையாது. ஆனால் என்னோட சின்ன சின்ன விக்டரியும் நான் செலிப்ரேட் பண்ணுவேன். ஸோ தட் கிவ்ஸ் மீ லாட் ஆஃப் எனர்ஜி டு கண்டினியூ டூயிங் வாட் ஐ டூ. அவங்க சொன்னாமல் நான் 2006 தான் ஃபர்ஸ்ட் வேலை ஜாயின் பண்ணேன். ஸோ அப்படி பார்த்தா இது 20 years. ஐ ஸ்டில் ஃபீல் வெரி யங், ஃப்ரெஷ். எனக்கு இதை ரொம்ப தூரம் பண்ணணும், நான் ஒரே வேலையை திருப்பி பண்ணணும், நல்லா பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ ஐ திங்க் அந்த ஆட்டிடியூடு தான் நிறைய எனர்ஜி கொடுக்கும். அண்ட் இப்போ வந்து இந்த சீசன் நல்லா போகணுமேன்ற பயம் வந்து எனக்கு இந்த ஒவ்வொரு எபிசோட்லையும் கரெக்டாக போயிடணும். அதனால என்னால் 100% கொடுக்கறதுக்கு ஐ திங்க் தட் பயம் ஹெல்ப்ஸ். அண்ட் ஃபேமிலி கூட இருக்கிறது தான் என்னோட ப்ரியாரிட்டின்றதுனால அவங்களுக்கு என்ன வீட்லேயே இருக்க மாட்டேன்றிய அந்த ஃபீல் கொடுக்காமே இவ்வளோ வருஷம் நான் வேலை பண்ணிட்டேன். ஸோ கடவுள் ஏதோ கைண்டாக கை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. தேங்க்யூம்மா. உங்கள் கொஸ்டினுக்கு சக்தி, ஆல் தி பெஸ்ட். நவ் யூ வாண்ட் இங்கிலீஷ் ஆன்சர்? Don't want? Ask Jolly. Oh, that man is there, my core audience. நீங்க தான். யா, சும்மா ஒரு பேச்சு சொன்னேன். பேக் ஜிம்முக்கு போயிட்டு வரீங்களா? நெஞ்ச நிமித்தி நிற்கிறீங்க. உங்க பேரு சொல்லுப்பா, சொல்லுங்க. ஒர்க் ஆகுது. மறக்கமான அப்படி பண்ணி பாருங்க. உங்க பேரு அது மைக்கே வேலை செய்யலாம், ஏமாத்துறாங்க உங்களை. சக்தி மைக்கி அந்த யூஸ் பண்ணுங்க. என் பேர் பாலாஜிங்க. ஹாய் பாலாஜி. ஹாய் பாலாஜி. நான் இது வரைக்கும் பச்சை சட்டை கேட்டது கிடையாது. நீ ஸ்பாட்டிஃபை பிரீமியம் யூசர்? என் பையன் யூசர். ஓ, உங்க பையன் யூசரா? எங்க அங்க பையன் எடுக்குன்னு வந்திருக்கீங்களா? எழுந்துருங்க. பாலாஜி என்ன இவ்வளவு இளமையா இருக்கீங்க? உங்க பையன் என்ன இவ்வளவு பெரிய பையனுக்கு அப்பாவா நீங்க? வாட் பாலாஜி? வாட்ரா சுதீப்? சொல்லுங்க. இல்லை, உங்கள் படத்தை வந்து நான் நிறைய படம் பார்த்துருக்கேன். லைக் மூக்குத்தி அம்மன், சிங்கப்பூர் சொல்லலாம், அதெல்லாம் தான் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். லாஸ்ட்டில் வந்து அந்த கருப்பு மூவியில் வந்து நீங்கள் அந்த ஷோக்கு போனப்போ வந்து அந்த இது இல்லை சீரியஸ்லி. ஸோ நான் உங்களை வந்து நேரில் பார்த்தது கிடையாது, உங்கள் பாட்காஸ்ட் கேட்டது கிடையாது. பட் நீங்கள் சொல்லி ஆகணும், நீ அவ்வளோ அழகு. இதுக்கு மேலே பாட்காஸ்ட் கேட்கணும் கட்டாயமா. பட் ஐ மீன் ஏன்னா பர்சனலாக வந்து தட் கேம் தட்ஸ் அ லாட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் யூர் மூவிஸ். அண்ட் அதை பார்க்கும்போது வந்து லிட்டரலி வந்து ஐ கிரைட். அந்த நீங்கள் உணர்ச்சி வசம்போது ஐ ஏபிள் டு ஃபீல் தட். ஸோ நேற்று நைட் வந்து இவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தென் இவங்க வரணும்னா நான் கூட வரணும்னு சொன்னாங்க. அதனால் தட்ஸ் வை கேம் இன் அண்ட் மீட்டிங் யூ. ஸோ தேங்க்யூ யூர் குட் ஃபாதர். ஒரு சண்டே உங்கள் சாயங்காலம் வீட்டில் உட்காந்து பக்கோடா போட்டு சாப்பிடாம உங்கள் பையனை இந்த ஈவெண்ட்டு கொண்டு வந்திருக்கீங்க. சூப்பராக. உங்கள் அப்பா அவங்ககிட்ட மைக் கொடுங்க, அந்த சின்ன குழந்தைகிட்ட கொடுங்க. உன் பேர் என்னடா? கார்த்தீஸ்வரன். கார்த்தீஸ்வரன். உங்களுக்கு தான் அந்த காலத்து பேர் வச்சாங்களே.
நீங்கள் இவனுக்கு ஸ்டைலிஷாக தான் வைக்கலாம்ல. உங்கள் அப்பா பேர் அது கார்த்தீஸ்வரன். சொல்லுப்பா, உங்கள் அப்பாவை என்ன சொல்லி கூட்டின்னு வந்த? இல்லை ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன் சே திஸ், என் ஏஜ் வெரிஃபை பண்ண சொன்னாங்க. ஐம் ஜஸ்ட் 17. நீ எனக்கு மெயில் அனுப்பிச்ச கார்த்தீஸ்வரன். எஸ் எஸ் You mailed me. He was rejected by Spotify. Yes. Spotifyல இந்த பையனை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 18 வயசு ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. நேத்து நைட்டு மெயில் அனுப்பிச்சியா? ஆமா ஆமா. நான் ஏதோ ரொம்ப ரேண்டமா ஃபோன் பண்ணி ஃபோனை ஓபன் பண்ணி மெயில் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா இவ்வளவு பெருசுக்கு ஒரு 8 பேஜ் எழுதியிருந்தான். நான் இவ்வளவு ஆர்வமா இருக்கேன், என்ன வானான்றீங்க? செலக்ட் பண்ணி கால் பண்ணாங்கல்ல. ஆமா கால் பண்ணி I will tell Dhruvank in English, fire that person, okay? Whoever did that, he said he was selected, he got a call and all. Finally asked, when is your happy birthday? He was like thinking you will give a gift, Spotify membership and all. He told the truth. In 2 weeks his happy birthday was not allowed. And finally நான் வந்து வினிதா thank you உங்களுக்கு நேத்து லாஸ்ட் மினிட்ல சொன்னேன். நான் தான் சொன்னேன் உன்னை கூப்பிட்டு சொல்லி. 18 வயசு பையனோட அப்பாவா நீங்க? பாலாஜி, எனக்கு ஒன்னையே பிடிக்கலப்பா, உங்க அப்பா தான் எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன சாப்பிட்றீங்க? டாக்டர் பால் ஃபாலோ பண்ணி சாப்பிடுவீங்களா? சரி சொல்லுப்பா கார்த்தீஸ்வரன், ஏதாவது கேள்வி வச்சிருக்கியா என்ன? இல்லை சும்மா இந்த ஈவெண்ட் வரணும் அவள் தானே? இல்லை உங்களை வந்து பார்த்து நேரில் பேசிட்டு போனோன்னு இருந்தேன். சூப்பர் தம்பி, ஃபோன் நம்பர் கூட கொடு, நான் டெய்லி ஃபோன் பண்ணி பேசுகிறேன். நான் ஈவெண்ட் முடிஞ்ச அப்புறமா வந்து சரி, எல்லாரும் பொண்ணுங்களாம் இருக்காங்க, வாங்கி ஏதாவது மிஸ் கால் கொடுத்துட்டாங்கன்னா. எப்படா அவன் ஹாப்பி பர்த்டே? April 28. இவன் ஏமாத்திட்டான்பா. அவன் 2 வீக்ஸில் பர்த்டேன்ற மாதிரி சொன்னான். ஏப்ரல்னா அடுத்த வருஷம் வருமே, அந்த April 28 தான். சூப்பர், ஹாப்பி பர்த்டே அட்வான்ஸ். தேங்க்யூ. சூப்பர் சார். சரி, நீங்கள் எப்போ சார் 17-18 வயசில் கல்யாணம் பண்ணிட்டீங்களா? 29. ரொம்ப ஓகே. காட் பிளஸ் யூ போத். தேங்க்யூ ஃபார் கமிங் தம்பி. கார்த்தீஸ்வரன் ஞாபகம் வந்துருச்சு. வாடா இங்கே வாடா. ஸ்பாட்டிஃபைல எல்லாருக்கும் பேக் கொடுத்துட்டாங்களா? ஏதாவது நல்ல குட்டீஸா? திறந்து பார்க்கல. சூப்பர். அங்கே அவனை முடிச்சுட்டு வரேன்டா. ஹைடா. என் பேர் ஸ்ரீதரன். உங்ககிட்ட கேட்க ஒரு கொஸ்டின் இருக்கு. கேள்வி. உங்கள் லைஃப் ஜேர்னியை ஒரு பாட்காஸ்ட் எபிசோட் டைட்டிலாக டிஸ்கிரைப் பண்ணால் அது என்ன டைட்டிலாக இருக்கும்? இப்படிலாம் திடீர்னு கேட்டேன்னா நான் என்ன எனக்கு ஃபோன் பண்ணி அப்படிலாம் யோசிக்க முடியாது. கிரியேட்டிவிட்டி கொஞ்சம் ஏதாவது யோசிச்சா வரும். அப்படிலாம் இல்லைடா, எனக்கு தெரியல. என் லைஃபே வந்து ஒரு பாட்காஸ்ட்டுக்கு டைட்டிலாவா? ஆமாம். இந்த நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணுவேல, அப்போ சொல்கிறேன் சரியா? இப்போ டக்குன்னு நீ கேட்டோன்னே வரல. பின்னாடி ஒரு பையன். பாரு, அந்த பையனை தானே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம் போயிட்டு வரான்டா. அவங்ககிட்ட மைக் கொடுங்க. உன் பேர் என்னப்பா? இந்த லைஃப் இஸ் அ பை. இப்போ நீ கேள்வி கேட்டியே, லைஃப் ஆஃப் பை. ஸ்ரீதரன், நாளைக்கு சொல்கிறேன் உனக்கு. ஹாய்டா. ஹாய்டா. வெங்கட். ஹாய் வெங்கட். ஒரே ஒரு கேள்வி தான். லைக் நீங்கள் ரெக்கார்ட் இப்போ உங்கள் பாட்காஸ்ட் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க, உங்கள் வாய்ஸ் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க. இப்போ எங்களுக்குலாம் ஒரு ரீசன் இருக்கும். சம் ஃபீல் டிப்ரெஸ் டு லைக் என்டர்டெய்னிங்காக இருக்கும், அதுக்கும் தே லிசன். பட் ஹவ் யூ எவர் லிசன் டு யுவர் ஓன் பாட்காஸ்ட் வென் யூ ஃபீல் டவுன் ஆர் லைக் அப்படி ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா லைக் அதுலேருந்து நீங்கள் சொன்னதுலேருந்து ஏதாவது கீ பாயிண்ட் அந்த மாதிரி இது எப்போ நடந்துருக்கா? நான் என்னோட ஷோ கேட்டவே இது இல்லை, கேட்கவே மாட்டேன். எனக்கு கேட்க பிடிக்காது. கேட்டால் எனக்கு வந்து ஏதாவது நான் பண்ண தப்பு தான் ஞாபகம் வரும். இப்போ பேர் மாற்றி சொல்லியிருக்காங்கன்னு அந்த பையன் கேட்டான்ல, ஸோ யாரை பற்றி சொல்லியிருக்கோன்னு யோசிச்சு அவங்க மேலே வெறி ஆகும். ஸோ நான் என் ஷோ கேட்டதே இல்லை. நான் கிராஸ் டாக் பண்ணுறதுலேருந்து எனக்கு என் ஷோ கேட்குறது அவ்வளோ பிடிக்காது. ஒரு மாதிரி நான் பண்ண தப்பு. அதே மாதிரி தான் நான் இப்போ படம் எடுக்கிறேன் அப்படின்னா, இப்போ இருக்கிற எல்லா டைரக்டர்ஸும் வந்து மானிட்டர் வச்சுப்பாங்க, ஸ்பாட்டில் ஒரு எடிட்டர் வச்சுப்பாங்க. அந்த ஸ்பாட் எடிட்டிங் அது பேர். அதாவது கூடவே ஒரு எடிட்டர் வச்சு அன்றைக்கி என்ன சீன் எடுத்தாமோ அந்த சீனை வந்து ஒரு வாட்டி ஃபுல்லாக பார்த்துட்டு எதாவது குறை இருக்கா, எதாவது சேஞ்ச் பண்ணுமா அப்படிலாம் பண்ணுவாங்க. நான் வந்து அந்த ஸ்பாட் எடிட்டிங்கும் பார்க்க மாட்டேன், படம் எடுக்கும்போது எடிட்டும் பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு பதட்டமாகும். ஐயோ கரெக்டாக பண்ணியிருக்க மாட்டேன், ஏதாவது தப்பு பண்ணியிருப்பேன். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் கைண்ட்னஸில் நான் இதுக்குள்ள எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். எந்த லூஸ் ஷார்ட்ஸும் இருக்காது, தேவையான ஷார்ட் எதுவும் மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ எனக்கு ஷோ கேட்குறது, திரும்பி போய் செஞ்ச வேலையை பார்க்குறது பிடிக்காது. இஃப் ஐம் அவுட் ஆஃப் ஜாப், அந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா அதோட நான் வெளில வந்துடுவேன். ஸோ நான் கேட்க மாட்டேன். எனக்கு என் ஷோ கேட்குறதுக்கு கொஞ்சம் பதட்டமாகும்.